எதனால் வந்து நம்ம வந்து பொய் பேசினோம் அப்படின்னு. மாமா குட்டி படம் பார்ப்பாங்க, கில்லி படம் பார்ப்பாங்க. சாங் இருக்கிற மூவியே இல்லையே. தங்கம் எதுக்கு போடுறதுன்னா அது கௌரவம்ன்றாங்க. இது வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்டே கிடையாது. ஒரு ஃப்ரேமும் வந்து இன்றைக்கி நாட்டில் வந்து என்ன நடக்குதுங்கிறது கிளியராக சொல்லியிருக்காங்க. அது சில பேருக்கு வந்து அது வந்து அகென்ஸ்டாக போயிருக்கு. ஸோ அவங்க கிளப்பி விட்ட அந்த சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்னால தான் கூட்டம் இல்லாமல் இருக்குது. டெஃபினட்டாக இந்தியன் 3 வரும், தெரிக்க போகுது நாடு, பார்த்துக்கினே இருங்க. கமலோட ஆக்டிங் கேட்கவே வேணாம். இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் இன் தி வேர்ல்டு. எனக்கு நிஜமாகவே எனக்கு வந்து 3 மணி நேரம் போனதே தெரியல எனக்கு படம். அவ்வளோ நல்ல படம் சார் இது. அதான் சொல்கிறேனே, ஜனங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணணும்னு தெரியல. பட் இதை நான் சொல்லக்கூடாது. பட் என்ன பண்ணுறது, இந்த ஜென்ரேஷன் வந்து டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து திருப்பி வந்து பார்க்க போகிறாங்க. இந்த இந்தியன் 3 வரட்டும், சீக்கிரமாகவே அந்த படம் ரிலீஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் எதனால் வந்து நம்ம வந்து பொய் பேசினோம் அப்படின்னு. எஸ் சார், கான்செப்ட் வந்து வெரி குட் கான்செப்ட். இது வந்து ஆக்சுவலாக இந்தியன் 1ல் வந்து கமலோட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் வந்து அந்த மேஜிஷியன் மாதிரி அவர் வந்து போர்ட்ரே பண்ணிட்டாங்க. அவர் வயசுக்கும் அந்த இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு பெரிய இது கிடையாது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக காமிச்சிட்டாங்க. அவரோட இதை வந்து கொஞ்சம் மெஜிஷியன் மாதிரி காமிச்சிட்டாங்க. அது ஒன்று தான் இந்த படத்தில் ஒரு ட்ராபேக். மற்றபடி சூப்பர் மூவி. அண்ட் அனிருத்தோட பேக்ரவுண்ட் சான்ஸே இல்லை. நான்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, எம்எஸ் விஸ்வநாதன் அந்த பீரியட்லேன்னு வரவன் நான். எனக்கு வந்து அனிருத்தை வந்து ஆஃப்டர் பேட்டை, ஜெயிலர், மாஸ், ஹேட்ஸ் ஆஃப். ஷங்கருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ். 30 வருஷமாக அவர் சொல்லிட்டே தான் இருக்கார். 93 ஜென்டில் மேலே இன்ன வரைக்கும் நல்ல கருத்து தான் சொல்கிறார். இளைஞர்கள் ஏற்றுக்கல. இளைஞர்கள் சிந்திக்கணும். இளைஞர்கள் சிந்திக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு ஏன் அந்தளவுக்கு சிந்தனை இல்லைன்னே தெரியல. ஏன் இந்த படம் பார்க்க வரல? இளைஞர்கள் ஏன் வரல? ஏன் வரமாட்றாங்க? மாமா குட்டி படம் பார்ப்பாங்க, கில்லி படம் பார்ப்பாங்க. ஜெயிலர் படத்தில் ஏதாவது கருத்து இருக்கா? நான் ரஜினி அகெயின்ஸ்ட் இல்லை. ஜெயிலர் படத்தில் ஏதாவது கருத்து இருக்கா? விக்ரம் 2 கமல் படத்தில் ஏதாவது கருத்து இருக்கா? சிம்பிள். கமல் படம் விக்ரம் 2ல் ஏதாவது இருக்கா? 0. அது இட்டாச்சு. இது ஏன் இட்டாகல? சிம்பிள், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்கே எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஃபன் ஜாலியாக இருக்கணும். கருத்துக்கெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. கருத்துலாம் அதெல்லாம் வேறு வேலை இல்லை. கிழமை பையன் பார்க்குற படம்லாம் நம்ம ஜாலியாக இருக்கணும், நம்ம என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான், நம்ம என்ஜாய் பண்ணோம். வந்தால் பார்க்கலாம், வரலன்னா பார்க்க போகிறதில்ல. அவ்வளோதான். இன்னும் கதையில் ஒன்றும் இல்லைங்கய்யா. லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல. உழைச்சி வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பிறருக்கு நல்லது செய்யணும். இருக்கிறத கொடுக்கலாம், போகும்போது எடுத்துன்னு போக முடியாது எதையும். ஓகேங்களா? அதான் காட்டுறேன். ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரம்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்திலே ட்ரெஸ் போட்டிருக்கான், தங்கத்தில் பாத்ரூம்லாம் கட்டியிருக்கான். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தங்கம் எதுக்கு போடுறதுன்னா அது கௌரவம்ன்றாங்க. ஆனால் கௌரவத்துக்கு தங்கம் கிடையாது. தங்க மேனி ஆகணும் தான் கௌரவம். அது படம் இருந்தால் கௌரவம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நேர்மையாக வாழ்ந்தா கௌரவம். ஏன்னா நேர்மையாக வாழ்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் இதாக இருக்குது அதுலேயே, அந்த படத்துலேயே. அதனால் ரொம்ப மக்களுக்கே பிடிக்கலன்ற மாதிரி காட்டுறாங்க. அதில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்குன்னு வந்துட்டு அது கஷ்டமாக தெரியுது. அதனால் அதை நம்ம பார்த்துக்கணும். இந்த லஞ்சம் இல்லாமல் முயற்சி பண்ணணும். ஏன்னா பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம். முயற்சி பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அந்த சம்பளத்தில் வாழ முடியல அவங்களுக்கு அது பத்தலைன்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் மாறணும். நம்ம இலவசமாக கல்வி கொடுக்கணும், மருத்துவம் இலவசமாக கொடுக்கணும், உறைவிடம் அவங்களுக்கு இலவசமாக வீடு கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா வருவாங்க. ஆனால் எங்கே நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் ஆரோக்கியம் கொடுக்கணும் முதல்ல. இப்போ 10 பேர் செஞ்சால் ஒருத்தன் செஞ்சால் கூட்டுறான், 10 பேர் செஞ்சால் 100 பேர் செஞ்சால் அது பழக்கமாகிடுதுல. அதான் விஷயம். ஓகேங்களா? அதுதான் இது. நம்ம திருந்தால் தான். உலகநாயகன் கமலஹாசனம் போய் நீங்கள் மாற்றி பேச முடியுமாங்க? அவங்க நடிப்புங்க. எல்லோரும் அவங்க ரோலை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளாம் போய் நம்ம நடிக்க முடியுமா? என்னை கூப்பிட்டு நடிக்க பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ எதிர்பார்ப்பு அடுத்தது 3வது பாட்டு கொடுத்துட்டார்ல, எதிர்பார்ப்பு வச்சிட்டார்ல அவர் பண்ண முடியுமில்ல. அவர் மாதிரி பர்ஃபெக்டாக. ஏன்னா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்களே. படம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா போக தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். மக்கள் சிந்திக்கணும். சிந்திச்சு ஒரு 10 பேர் திருந்துட்டோமே, ஒரு 10 அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்க வாழணும்னு நினைக்கலாமே.
ஓகேங்களா, தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் லஞ்சம் வாங்காமல் இருக்காங்க. ஏன்னா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள நம்ம தப்பாக சொல்கிற மாதிரி ஆகிடும். லஞ்சம் வாங்காமல் வாழ்கிறாங்க, நல்லவங்களும் இருக்காங்க நிறைய பேர். இருந்தாலும் பத்தலை நமக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்குறோம் நம்ம. அதுதான் மேடம். எல்லா மக்களும் பார்த்தா தான் திருந்துவாங்க. ஓகேங்களா, நான் மட்டும் திருந்துட்டான வாய்ப்பு இருக்கா? எல்லாரும் திருந்தோம், எல்லாரும் அவங்க காட்ட எல்லாம் திருந்துன்னு சொல்கிறாங்க. எதிர்பார்ப்பு தானே. ஓகே, நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. நெகட்டிவ்லாம் இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பட் ஆனால் டீனேஜுக்கு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்காது. பட் ஆனால் அவங்க தான் இதை பார்க்கணும். புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். புரியாதுல்ல யாருக்குமே புரியாது இல்லையா? அதுதான் புரியாது சார். இது சாங் இருக்கிற மூவியே கிடையாது சார். சாங் இருக்கிற மூவியே இல்லையே. சாங்கே தேவையில்லையே இந்த மூவிக்கு. ஆமாம், நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லோரும் கரெக்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். அது கமல் சார் சொல்லலை, ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிய வேண்டியது தானே. கரெக்டுங்களா? இது கமல் சாருக்கும் சங்கர் டைரக்டர் சாருக்கும் சம்மந்தம் இல்லை, ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்குது. தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ், எல்லாரும் சரியாக இருக்கணும். இப்போ அதே தான் கம்பேக் சொல்லி திரும்ப கோ பேக்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்கள கண்டிச்சா பிடிக்காது. அப்போ நம்மளை பிடிக்காது இல்லை? அந்த மாதிரி தான், கண்டிச்சா பிடிக்காது. கரெக்டு தானே? இது ஃபேக்ட்டு தான், கண்டிச்சா பிடிக்காது, அவ்வளோதான். அடுத்த பாட்டுக்காக வெயிட்டிங். ஆமாம், கமல் எப்படிக்கா பண்ணியிருக்காரு? அவர் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காரு, சான்ஸே இல்லை, நல்லா இருக்கு. சங்கருடைய பிரமாணம் சித்தார்த் கேரக்டர் எப்படிக்கா இருக்குது? எல்லாருமே அவங்க கேரக்டர் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ. அப்படிலாம் கிடையாது, நல்லா இருக்கு படம். 12 நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கும் சார், பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவங்க சொல்ல வந்த கான்செப்ட் எப்படி சார் இருக்குது? சொல்கிறது இது பண்ணிட்டு இருக்காரு, செய்கிறது செஞ்சிட்டு இருக்காரு, அவ்வளோதான்.